நம்ம சேனல் வியூவர்ஸோட மோஸ்ட் வாண்டட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஜிஆர்டியில் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இந்த ஜிஆர்டி சில்வர் செக்ஷனை யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்காது. இது டி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. கீழே சிட் ஸ்கீம் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை மிஞ்சிய வெள்ளி நகைகள் அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹாரம் அண்ட் நெக் பீஸ் கலெக்ஷன், இயரிங்ஸும் சிலதுக்கு செட்டோடையே வருது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன்ஸ், அரௌண்ட் ஒரு 20,000க்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ பார்க்குற ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டிக் ஜுவல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் இதெல்லாம். இதில் இருக்கக்கூடிய பீட்ஸ்லாம் ரியல் கிடையாது, செமி பீட்ஸ் தான். இப்போ நான் கழுத்தில் வியர் பண்ணியிருக்க இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா கீழே பேர்ல் பீட்ஸோடே வருது. இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேட் எதுக்குமே என்னால் மென்ஷன் பண்ண முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அந்த ஜுவல் செலக்ட் பண்ணுறோமோ அதையோட கியூஆர் கோட் போட்டு தான் அவங்களே ரேட் சொல்கிறாங்க. எதுக்குமே ரேட்டோடைய அந்த டேக் அதில் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் நேராக ஸ்டோருக்கு விசிட் பண்ணியும் வாங்கலாம். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு பிளேட்டட் சில்வர் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஜுவல்ஸ் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கு தேவையான அந்த கடா மாதிரி பிரேஸ்லெட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸு, இன்னும் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 2-in-1 நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு அட்டிகை மாடலில் நல்லா ஃப்ளெக்சிபிள் டைப்பில் இருக்குது. இது ஒரு சைடு க்ரீனாகவும் ஒரு க்ரீன் ஸ்டோன் பதிச்சு, இன்னொரு சைடு ஒயிட் ஸ்டோன் பதிச்சு, நடுவில் ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஸ்டோன்ஸ்லாம் மறுபடியும் சொல்கிறேன், ரியல் கிடையாது, செமி ஸ்டோன்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் சிம்பிளாக எலகண்ட் லுக்கில் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நகாசு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நெக் பீஸ் செட்டு அண்டு வித் இயரிங்ஸோடு வருது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த க்ரீன் பேர்ல்ஸு, ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த எமரல்ட் பீட்ஸ் நல்ல ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுது அந்த நெக்லஸை. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ரோப் தான் வருது. நமக்கு செயின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்வரில் இங்கேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப் தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அண்ட் அதே சமயத்தில் நல்ல ஒரு இந்த நெக் பீஸ் நல்ல ஒரு எலிகண்ட் லுக் நம்மளுக்கு கொடுக்குது. இது ஒரு ஆன்டிக் நெக் பீஸ் ஸ்டைலில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த பெண்டன்ட்டில் நல்ல ஒரு உருவம் வரக்கூடிய டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கழுத்தில் வரதில் அந்த யானை இது ரிப்பீட்டடாக பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ரேர் லுக்காக இருந்தது. இங்கே நிறைய ஜுவல்ஸில் நான் பார்த்துருந்தேன் யானை வர மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய கடைகளில் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த அன்னம், மயில் இதுதான் ரிப்பீட் ஆகும். பட் இங்கே விநாயகர், யானை இது மாதிரி நிறைய ரிப்பீட் ஆகிற மாதிரி ஜுவல்ஸ்லாம் மேக் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி சில்வர் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதே ஜிஆர்டி வலசரவாக்கம் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் ஜிஆர்டியில் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம், அது போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதை பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா பாண்டி பஜார் தி வெள்ளி ஷாப் அந்த கடையிலையுமே நம்ம நிறைய வெள்ளி நகைகளை தலைமுறைகளை தாண்டி வரக்கூடிய அந்த வெள்ளி நகைகளை வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்லேயும். அதையும் நீங்கள் பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட அதில் கூட நீங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ பார்க்குற அந்த ஹாரம்க்கு வந்து இந்த இயரிங் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது. இந்த இயரிங்கில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பீட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, செமி பீட்ஸ் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ரீசேல் வேல்யூ இருக்கான்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும். அதுவுமே இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மாற்றும் போது அந்த வெள்ளிக்கு என்ன வெயிட்டோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து புதுசாக வாங்குற நகையில் கழிச்சிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு மாற்றவே மனசு வராது. இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த பாலிஷ் ஆன்டிக்காக இருக்கட்டும், எல்லோ கோல்டாக இருக்கட்டும், அந்த பாலிஷ் போயிடுச்சுன்னா இங்கேயே நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி நம்ம ரீபாலிஷும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கழுத்தில் வியர் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நகாசு டைப்பில் வரக்கூடிய நெக் பீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பீட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், சில பேருக்கு வந்து கொச்சன் பீட்ஸ் கலராக இருந்தால் பிடிக்காது, அதே கோல்டுலே மேக் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து சின்ன பீட்ஸ் தொங்குற மாதிரி இந்த புட்ட பூஸ்லு டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்திரா கர்நாடகெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ ஃபேமஸ்ஸு. அதே வந்து கோல்டன் பீட்ஸாக வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து உருவம் வரக்கூடிய ஒரு டிசைன் தான். பட் கோல்டில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரியே மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அரௌண்ட் வந்து ஒரு 3 lakhs மேலேயே போகும். அதே வந்து இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா இதனுடைய ரேட் கேட்டிருந்தேன் 25,000 அரௌண்ட் அப்படி தான் வரும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த காசும் மிச்சம்தான். பிகாஸ் பார்த்திங்கன்னா கோல்டோடைய மதிப்பு தனி தான் இருந்தாலும் இதை வந்து நம்ம சின்ன வேல்யூ கொடுத்து வாங்கிட்டு அதை தலைமுறை தாண்டியும் வச்சுக்கிட்டு மிச்சம் அந்த பைசா வந்து நம்ம சேவ் பண்ணியும் வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ஜிஆர்டி வீடியோ அந்த வலசரவாக்கம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேங்கிள் கலெக்ஷன் போட சொல்லி என்னை ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இங்கேயுமே பேங்கிள்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டிசி டைமண்ட் அந்த ஸ்டோன்ஸ் வைக்கிற மாதிரி, அப்புறம் மல்டிபிள் கலர்ஸில் நிறைய பவழம் வச்ச மாதிரி, நிறைய இந்த எனாமல் வச்ச மாதிரி, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ நான் கையில் போட்டிருக்கிறதுமே வந்து நல்ல ஒரு நார்மலாக வந்து சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம வியர் பண்ணோம்னா ரொம்ப எலிகண்ட் லுக்கில் சூப்பராக இருக்கும். பேங்கிள்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி வியர் பண்ணுற மாதிரியான பேங்கிள்ஸுமே இங்கே நிறைய இருந்தது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கிற அந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸை மட்டும் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு கடா பேங்கிள் மாதிரி இருக்குது. பட் நடுவில் வந்து குட்டி அந்த டிசி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, டிசி டைமண்ட் சொல்லுவாங்க, அது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணும்போது நைட்டில் ஒரு ரிசப்ஷனுக்குலாம் நம்ம வியர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவில் வந்து சின்ன பசங்க வியர் பண்ணுற மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்லேருந்தே ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே வியர் பண்ணுற மாதிரியான குட்டி நெக் பீஸ் கலெக்ஷன்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேங்கிள் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து காம்பினேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோனும் ஒரு க்ரீன் ஸ்டோனும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேரேஜில் வியர் பண்ணுற அந்த பட்டு புடவையில் மோஸ்ட் ஆஃப் த கலர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் க்ரீனாக தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்கெலாம் வந்து இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே மேட்சாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். இங்கே வந்து சில்வர் ஜுவல்ஸில் வந்து பேங்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அமேசிங்காக இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டடில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யங்கர்ஸ் வியர் பண்ணுற மாதிரி இப்போ நான் கையில் போட்டிருக்க மாதிரி மாடல்லாம் வந்து நிறைய வந்து சில்வர்லேயே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து எலிகண்ட் லுக்கில் இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரம் நெக் பீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கோல்டு பிளேட்டடில் பிடிக்காது. அதே வந்து சில்வர் ஃபினிஷிங்கோட ஆன்டிக் சில்வர் அந்த டச்சோட கேட்பீங்க. அந்த ஜுவல்ஸுமே வந்து இங்கே நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வேணுன்றவங்க வந்து ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ணி கூட இங்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கடையோட லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸ் என்ன இதெல்லாம் கேட்குறீங்க. நான் ஒன்றுத்தையுமே வந்து வீடியோவில் வந்து எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இங்கே வந்து கொலுசு வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து இந்த பிரான்ச்சில் வந்து நான் பார்த்துருந்தேன். அதுவுமே வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம காலில் வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே அவங்க வந்து டிஸ்பிளேயில் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் டைப்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கீழே இருக்கிறது வந்து ஒரு ஆன்டிக் சில்வர். அது இப்போ நம்ம வந்து ஒயிட் சில்வரோட ஆன்டிக் சில்வர் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான நெக் பீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் வந்து செயினை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ரோப் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு டைமண்ட் லுக்கில் வந்து எங்களுக்கு வந்து வியர் பண்ணணும். அதுவே வந்து டைமண்டில் வாங்கினோன்னா ரொம்ப பட்ஜெட் ஹெவியாகவும். ஸோ வந்து எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி சில்வர் கலெக்ஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லையுமே வச்சுருந்தாங்க. பேக் செயின்லாம் பார்த்திங்கன்னா அசல் வந்து கோல்டு மாதிரியே இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸுமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அது கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளைங்களாம் வியர் பண்ணுற மாதிரி சில்வர் ஜுவல்ஸ் தான் இப்போது வந்து பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது சின்ன பசங்களை கூட கூட்டிகிட்டு போகும்போது கோல்டுலாம் நம்ம போட்டுட்டோம்னா பயந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் வந்து நிம்மதியாக ஃபங்க்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வந்து பயம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு போட்டுட்டு நல்லா சூப்பராக நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுமே வியர் பண்ணலாம். அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இது. வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருந்தது. பட் வந்து சூப்பரான கலெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாங்காய் கலெக்ஷன் வந்து மாங்காய் நெக் பீஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பீஸு. இது வந்து ரியல் கோல்டு மாதிரி இருந்தது. ரொம்ப எலிகண்ட் லுக்கில் இருந்தது. இல்லை அந்த மாதிரி வேணான்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டைப்புமே இங்கே இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நியூ கலெக்ஷனாக இருந்தது. நியூ அரைவலாக இருந்தது. அந்த மேட்சிங்கான இயரிங்குமே வந்து நல்ல ஒரு சூப்பரான மாடலில் மேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அதிலே வந்து பிங்க் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு மாடல். இதெல்லாம் வந்து பெரியவங்களுமே வியர் பண்ணலாம். அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய வகையில் அந்த இயரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. பின்னாடி அந்த திருகாணியும் வந்து நம்ம கோல்டில் வர மாதிரி நல்லா ஸ்டர்டியாக மேக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே வந்து க்ரீன் கலரில் ஒரு மாடல் பார்த்துட்ருக்கோம். நெக் பீஸ் மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த 2 முகப்பு வர மாதிரி பிங்க் கலரில் ஸ்டோன் பதிச்சு கொடுத்துருந்தாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா உருவம் வரக்கூடியது தான் ஒரு சின்னதாக. அண்ட் வந்து அந்த இயரிங்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க வியர் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லை நமக்கு வேணும்னா வேறு கூட நம்ம மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வந்து எல்லோ கோல்டு ஆன்டிக் ஜுவல்ஸு இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு அந்த பேர்ல்ஸ் வச்ச மாடல் அதுவுமே பார்த்திங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லுமே நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டைமண்டில் பார்க்குற மாதிரி டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி நிறைய மாடலில் அந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்டு வந்து நம்ம கோல்டில் வாங்க முடியாத அந்த நெத்திச்சுட்டி, இந்த ஜடபில்லை, அப்புறம் வந்து அந்த கொண்டையில் சொருகிற மாதிரியான அந்த மாடல், அப்புறம் வந்து ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. என்ன வியூவர்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.